ஒரு தொகை கார் நிற்குது இந்த கடவுளே எல்லாம் அந்த ஃபீல் பைக்கில் எல்லாம் குழம்பி போகலாமா அங்கே போகலாம் விஜய் வந்து வாத்தி படத்தில் ஓடுவார் இதுதான் போட்டிருந்தாரு நாக்கு நீட்டி கொண்டு போ மயங்கன பாரு நாங்களா இன்னும் சவுண்டே காணல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்குரிய டிக்கன் என்ற இடத்துல நிற்கிறேன். இதிலிருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குருநாள் மாவட்டத்துக்குரிய வேரியபிள் என்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட காருக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஐயா ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். நிறைய கார்கள் எல்லாம் செய்கிறார். அதே மாதிரி வந்து வீடியோவில் போட்டிருந்தது. அப்போ அவர்கிட்டையும் கொண்டு கொஞ்சம் காட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். அதோட இப்போ நாங்கள் கண்டிக்கு போய் தான் அப்படியே குருநாள் போகணும். இப்போ இதில் போய்க்கிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை கண்ட நாங்கள் என்ன கடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மப்ளர் செய்கிற கடை. அதாவது எல்லா வாகனங்களுக்கும் இதில் மப்ளர் செய்யணும் போல இருக்குது. சரி அதில் சும்மா பார்த்து பிள்ளைகளை விசாரிப்போம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் இதில் பாருங்கள் எல்லாமே செய்து வச்சுருக்கணும். இப்படியான இதெல்லாம் சும்மா பிள்ளை விசாரிப்போம் மட்டும் தான் வந்து நாங்கள் வரோம். உள்ளுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் செய்து வச்சுருக்கணும். பீட் சைலன்சர் எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் விலையில் என்ன மாதிரி 10,000 எல்லாம் ஆக பழைய கார்களுக்கும் போடலாம். அதே மாதிரி செய்துடுவாங்களா அங்கே அங்கே வேறு எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கார்களுக்கு. ஆனால் இப்படியான தொழிலெல்லாம் கூட வவுனியால் எல்லாம் செய்யலாம், யாழ்ப்பாணத்தில் செய்யலாம். இது செய்கிறதுக்கான ஆட்கள்லாம் இல்லை. ராசியாக கண்டா 16,000 ரூபா, நான் 10,000 சொல்லிட்டேன். அதுக்கு எல்லாமே பூட்டியெல்லாம் தெரிவிடணும். இதெல்லாம் சைலன்சர்லாம் நாங்கள் அப்படி இனிமேல் எங்களுக்கு சைலன்சரை தேடி எடுக்கலாது இல்லை பார்ட்ஸே இல்லைன்னா நாங்கள் கட்டாயம் இதை தான் செய்து போடணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னாண்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிக்கு 30 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இது வரைக்கும் சொப்பன சுந்தரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு போக கரெக்டாக அந்த வெடிப்பு மிஸ்ஸத்தான இருக்கா காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேராகவே அப்படியே கடுகஸ்தோட்ட ரோட்டால் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இங்கே வந்து இப்போ கண்டி டவுனுக்குள்ளே வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்பார்த்த அளவு டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல வாகனம் ஓடுறது. கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். பிரேக்கில் அடிக்கடி கால் வைக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஓகே பாருங்க அந்த மாதிரியெல்லாம் வாகனம் நிப்பாட்டுவாங்க. அதுக்குள்ளேருந்து ஓடணும். ஆனால் மெனுவல் வாகனம் ஓடைக்குள்ள கொஞ்சம் அவ்வளோதான மாதிரி இருக்கும். கியர் அதுக்கிட்ட மாதிரி குறைக்கணும். அதான் சிக்கல். ஓட்ட வேண்டாம் அமர்த்திட்டு பிரேக் அமர்த்திட்டு போயிடலாம். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கடுகஸ்தோட்டை தானே. கடுகஸ்தோட்டை போய் அதிலிருந்து அங்கே நெல்லிக்கலை ரோட்டன்னு சொல்கிறது அதால் போய் தான் நாங்கள் குருநாள் போகிறோம். இப்போ கடுகஸ்தோட்டை தாண்டி போய்க்கிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொக்ஸ் வேகன் கார்கள் நிறைய இதை பார்த்து நாங்கள் இது பாருங்கள். இதில் ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ளே ஒன்று செய்து ஒன்று இருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து நிற்குது. எல்லாம் 4 ஸ்ட்ரீட்டில் நிற்குது. ஆனால் இதில் ஒரு வாகனம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் எரிஞ்சது. இதெல்லாம் பாருங்கள். இந்த கார்கள் மட்டும் தான் இங்கே செய்து கொடுக்குறாரு போல இருக்குது. அதே மாதிரி இங்கே இதுலேயும் பாருங்கள். அதான் ஒரு தொகை கார் நிற்குது அப்படியே. இந்த கடவுளே நீங்கள் இப்படி பழைய கார்கள் எடுக்கிறேன்னா இங்கே செய்து கொடுக்குறோம் போல இருக்குது. அவங்க உள்ளுக்கு தான் இந்த இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பொக்ஸ் வேகம் தான் செய்யணும். இது இதுக்கெண்டே ஸ்பெஷலான இது போல் இருக்குது. இந்த இதுலேயும் பாருங்கள். அதான் லெஜெண்ட் ஆகல் போல இருக்குது. நெருப்பு இல்லை கிட்டத்தட்ட நார்மலாகவே இந்த வாகனங்கள் எல்லாம் 20-30 லட்சத்துக்குள்ளே வரும். அதுவும் இங்கே பாருங்கள் சில இதுகளெல்லாம் பிராண்ட் அப்படியே இருக்குது. இதே மாதிரி கார்கள் நான் உண்மையில் எதிர்பார்க்கல. கண்டியில் இது கண்டி தான். இது பெயிண்ட் ஒரிஜினல் மாதிரி இருக்கு. என்ன பெயிண்ட் அப்பா அதான் இந்த பச்சையும் பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் வளத்தில் நிற்கிற மாதிரியே நிற்கிது. சூப்பர் கார்கள். அதுவும் பொக்ஸ் வேகன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. என்னண்டு சிங்கிள் டோர் எல்லாமே சிங்கிள் டோர் தான். சரி நாங்கள் என்ன இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60 கிலோமீட்டர் கிட்ட போகணும். பயங்கர டிராஃபிக்காகவும் இருக்குது. இப்போ போய்கொண்டிருந்தோம். இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹொனட் இருக்கிற கடையை பார்த்துட்டோம். நிறைய ஹொனட் இருக்குது. போய் பார்ப்போம். உங்களும் நான் எதிர்பார்க்கல. இங்கே நிறைய பார்ட்ஸ்களும் இருக்குது போல இருக்குது. பைக்குக்கான ஹெல்மெட்டுகள் அதில் எல்லாமே வச்சுருக்கணும். ஒரு அட்ரஸுமே இல்லாமல் இருக்குது. இதில் போட்டிருக்கணும் அரபே கடை கண்டி ரோட் அப்படின்னு போட்டிருக்கணும் பாருங்கள்.
இதில் எல்லாம் அந்த ஃபீல் பைக்குகள் எல்லாம் இருக்குது. XXX நம்பர் BDJI எல்லாம் இருக்குண்ணா. இங்கே வரேங்க. நெட்டுப்பு கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கிட்ட மின்னுங்க நினைக்கிறேன் வாகனங்கள். அதுக்கப்புறம்டா எல்லா இடத்துலையும் இருந்து கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளுக்கும் வாகனங்கள் விற்கிது போல இருக்குது. சும்மா விலையை கேளுங்க எவ்வளோ? சும்மா கேளுங்க ரெண்டமா. ஆ அப்படி எடுக்காங்க ஸ்டாண்டில் விடு. குழம்பிடுவோம். சரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் எல்லாம் எடுத்துருக்கிறோம். உள்ளே இருக்கிற பைக்குகள் இது பாருங்க. டுக்காட்டி ஒன்று நிற்கிது அதுக்குள்ளே. அதே மாதிரி நெருப்பு ஹெல்மெட்டுகள் SMK ஹெல்மெட் எல்லாம் இருக்குது இதில் எல்லாம் பாருங்களேன். ஐயா மேக்கி இது SMK திஸ்தகாய் 32,000 இதில் எல்லாம் நெருப்பு மாடல்களாக இருக்குது. இங்கே ஓட இல்லாத ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷனில் நிற்கிது ஒரு நம்பரில். அதே மாதிரி அங்காலையும் ஹெல்மெட்டுகள் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே CB 400 எல்லாம் கூடுதலாக நிற்கிது. இதில் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பைக் வச்சுருக்கணும். இதெல்லாம் பாருங்கள் 150 cc. இதுவும் 150 போல இருக்குது. அதான் இங்கே வர நம்பரெல்லாம் புது நம்பர். அப்படியே ஜப்பான் பைக்குகள் இதெல்லாம். 110 cc 14 லட்சம். ஓகே மிச்சதெல்லாம் அவர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். இங்காலையெல்லாம் பாருங்கள் நல்ல ஹெல்மெட்டுகள் இருக்குது. சூப்பர் ஹெல்மெட்டுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கான பார்ட்ஸுகள் எல்லாமே வச்சுருக்கணும் இதுகளில். அப்பா எதிர்பார்க்கல. அதே மாதிரி இந்த இதுலேயும் பாருங்கள் இந்த இதெல்லாம் இருக்குது. இவர் வந்து அந்த குனிஞ்சு குனிஞ்சு என்னதை பார்க்குறேன்ற ஒவ்வொன்றுக்கும் செஸ்ஸி இருக்குது. கோஸ் பவர்னு சொல்கிறேன். HP வேர்ஷன் லேட் ஆகும். கோஸ் பவர் என்னதில் பார்க்குறது? இல்லை கோஸ் பவர் இருக்குது. 150 இருக்குது கோஸ் பவர். 250 cc. எனக்கெல்லாம் இந்த பைக்கெல்லாம் ட்ரீம் தான். ஆனால் கனவு தான் அதெல்லாம். ஆனால் இங்கே பாருங்கள் மீட்டரெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இவர் தான் ஓனர். இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். 14 இப்போ இதில் ஒரு பைக் ஒன்று நிற்கிது. எக்ஸ்எல்லாவோ இது ஒன்று தான் போட்டிருந்தது. ஆனால் இதில் பாருங்க BDD நம்பரில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் CC கூடினது போல இருக்குது. இது லண்டன் பைக் எல்லாம் தான் இருக்குது. பாருங்க அப்படி இங்கிலாந்து பைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபீல் பைக் சிங்கிள் அப்படியான கூடுதலாக இப்படியான பைக்கெல்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதில் பைக் இருக்குது. இந்த பைக்குமே எனக்கு பிடிக்கும். ஆனால் சான்ஸ் இல்லை. இப்போ இதில் பார்த்து நாங்கள் ஆனாலும் இவர் விலை சொல்கிற மாதிரி ஐடியா இல்லை. இதுதான் பார்த்திங்களாண்டா இந்த கண்டக்ட் நம்பர் எடுத்து கேட்குறதுல பிரியோசனம் இல்லை. நேராக வந்து பார்த்து அப்படி எடுக்கணும்னு ஐடியா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன இதிலேருந்து பார்த்திங்களாண்டா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். இங்கே வருங்க. ஓ ஓ இப்போ பார்த்தீங்கன்னாண்டா சொப்பன சுந்தரியை ஹைவேல ஏற்றிட்டோம். இதுக்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்களுக்கு நான் பொறுப்பில்லை. இதுலேருந்து ஒரு நாள் டவுனுக்கு அப்புறம் என்னென்ன தெரியல. டிரைவர் தண்டவாளில் எல்லாம் செய்து கொண்டிருக்கார். 9 எல்லாம் போடுது. சொப்பன சுந்தரி இதில் இறங்கினதுக்கு எவ்வளோண்டு சல்லி எடுக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி இல்லையா? அதில் ஒரு இதில் ஹைவேல யூஸ் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் தூரத்துக்காக அப்படி இல்லாமல் வைக்கிருக்காங்களா? அது சரி. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னாட்டா ஹைவேல வந்துட்டோம். இதில் ஓடுறதுக்கு வந்து காசு எடுக்கலை கொஞ்சம் தூரம் பண்ணுறதால. அதனால் பிரச்சனை இல்லைன்னுட்டு திருப்பியும் ஓடி கொஞ்சம் பழகு வந்துட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது அப்படி ஹைவேல ஓடுறது. ஆனால் இதில் வந்து ரெஸ்க் எடுக்க விரும்பலை. இதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 இலங்கையை பொறுத்தமில்ல ஹைவேல. அது சொப்பன சுந்தரி ஹைவேல ஓடுறதா. இங்கால ரெக்கில் போகலாமா அங்கால போகலாமா? இதுலையா இதுலையா? ஓகே. அது நார்மலாக ஓடுறோம்னா இடது பக்கம் ட்ராக் ஓவர்டேக் பண்ணுறோம்னா மற்ற ட்ராக்கு போகணும். ஓவர் ஸ்பீடாக ஓடிதான் நடுவில் கேமரா இருக்குல்ல பழசு ஸ்பீட் அடிப்பான். கரையில் நிற்பான், நடுவில் நிற்பான். இதெல்லாம் மறைக்க மாட்டேன் ஸ்பீடில் டிக்கெட். சரி ஓகே அப்படியே ஓடி முடிச்சுட்டு வரேன். சரி இப்போ பார்த்திங்களாண்டா 1 மணி ஆகுது. நாங்கள் குருநாகல் வந்துட்டோம். உண்மையிலேயே பார்த்திங்களாண்டா ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் இருந்தது. சொப்பன சுந்தரி உண்மையிலுமே சிறப்பாக ஓடினது அப்படின்னு தான் சொல்லலாம்.
இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளில் தான் அந்த ஐயா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து குருநாகல் டவுனில் வந்து எங்களோட B310க்கான சொக்கச்சவரெல்லாம் புதுசாகவே வேண்டலாம், பார்ட்ஸுகள் எல்லாம் புதுசாகவே வேண்டுறதுக்கு ஒரு கடை இருக்குது, லங்கா மோட்டர்ஸ் அப்படின்னு சொன்னது. அப்போ அதால் தான் அந்த கடையை விசாரிப்போம் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரிண்டு. அதே மாதிரி இதில் முன்னே பார்த்தீங்கன்னா 13 ஸ்ரீயில் இங்கே வந்து நிறைய வாகனங்கள், நாங்கள் வர்ற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் 13 சரி 8 சரி 7 சரி எல்லா டைப்லேயும் தெரிஞ்சது. இதில் பாருங்கள் நிற்கிது. இங்கே சூப்பராக இருக்குது லான்சர் மிட்சுபிஷி இது இந்த பிராண்ட். நல்ல கலர் பெயிண்ட் ஒன்று அடித்து வச்சுருக்காங்க. சரி, இதில் விசாரிச்சு வந்துருக்காரு எங்கே கடை இருக்குண்டு. இதில் வந்து ஸ்லோனுண்டு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். முன்னுக்கு நெருப்பு தனமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு கார் தான் அந்த இந்த பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வாத்தி படத்தில் ஓடுவார் மிட்சுபிஷின்ற பிராண்டாக. ஆனால் எங்கள் இடங்கள்லாம் இப்படி கார்களை வச்சுருக்கேக்க ஒரு மாதிரி பார்ப்போம். இங்கே வந்து தாராளமாகவே இந்த கார்களுக்கான மதிப்பு வந்து இருக்குது. வேறு எப்படி இருக்குன்னு வேறுமே இல்லை. இப்போ உள்ளுக்கு காட்டுற பாருங்க எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஏசியும் வேலை செய்யுமா இந்த காருக்கெல்லாம். अरे थैंक यू මම කෝල් එකක් ගහලා අතන චුට්ටක් බලන්න. මෙතන බලන්න நான் ඔයා கராச்சி ஆள போட்டு හරි මම කෝල් එකක් ගන්න. எப்படி இருக்கு? சரி, நெருப்பையா நெருப்பு. தச்சல ஆனால் இப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ப்ரோ. இப்போ போய் சொக்கச்சவர் விசாரிச்சு நாங்கள் இது ஒரு கடை. இது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ், ஏதோ ஒரு மோட்டார்ஸ் போகுது, நந்தா மோட்டார்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கச்சவர் வந்து பின்னான் வந்து 11,000. நார்மலாக முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கும் இருக்கும். அதே மாதிரி 27,000 ரூபாய்க்கும் இருக்குது அப்படின்னு சொன்னது. அதால் அது வேண்டுறனாலே கிட்டத்தட்ட 40,000 கிட்ட வேணும். அந்த ஒரு பிரச்சனையால் இப்போ என்ன வேண்டிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்டால் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அதனால் இந்த ஜாயிண்ட் வேண்டான். அதே மாதிரி நெட்லேயும் சர்ச் பண்ணாங்க, இதுதான் பார்ட்ஸாண்டு இதுதான் போட்டிருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு 2,700 காசு போட்டிருக்கணும். இதை கொண்டு மாற்றிட்டோம்னா சவுண்டு வர்றது இருக்காதுங்க, கிருக்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 கிரு
இந்த குருநாளை பொறுத்த மட்டும் இருக்குது. அதே மாதிரி அக்குரணையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லினோம். சரி, இப்போ பார்ட்ஸ் வேண்டிட்டு எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாள்லே பிரசித்தமான ஆசிப் பிரியாணி அப்படின்னு சொல்லிதான். இந்தியன் பிரியாணி தான் இந்த வேர்ல்டு பெஸ்ட் பிரியாணி இதில் போட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி பிரியாணி என்று. கிட்டத்தட்ட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ட ஆர்ஆர் பிரியாணி மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கான்றதை பார்ப்போம். இல்லை ஓகே, நல்லா இருக்குது இன்டீரியல் எல்லாம். ஓகே, கல்லப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி செட்டப்புகள் எல்லாம் இது இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கோபுராண்டால் லைட் மினுங்கிறது இதை வேறு. இப்போ அலஸ்டம்பரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் முகால் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் முகால் பிரியாணி. சரி, இது ப்ரௌன் பிரியாணி இது நானும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். சரியா, அது விலையில எல்லாம் பாருங்க 1300 பரவாயில்ல எங்களோட நாட்டோட. ஆனால் மட்டன் பிரியாணி அங்கேயும் இதே விலை தான் இருக்கேன். ஆர்ஆர் பிரியாணி. அப்போ இது அதை விட கொஞ்சம் விலை கூட தான். சரி, மற்ற மெனுக்கள் எல்லாம் இருக்குது. பட்டர் நான், மற்றது பக்கெட் பிரியாணி, இது எல்லாம் இருக்குது. சரி, ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்குது. வேணே பணம் என்னென்ன பிரியாணி? இது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து ப்ரான்ஸ் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி, ஓகே, இது வந்து சிக்கன் முகல் பிரியாணி. மேலால பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. ஆனால் இதுக்கு வந்து முட்டை மேலால தெரியுது. முட்டை வந்து ஆம்லேட் போட்டிருக்கிறோம். பிரிச்சிருக்கோம். சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். அலஸ்டிம்பரோட சேனலில் ஃபுல் ரிவ்யூ நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சிக்கன் முகால் பிரியாணின்றது வந்து சூப்பராக இருக்குது. மற்றதுலாம் ப்ரோட சேனலில் போய் பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். இதில் பாருங்கள் பில் வந்துட்டோம். 10 விதம் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துருக்கோம். 606 ரூபா, மொத்தமாக 7767 ரூபா. 7767 ரூபா சம்பவம் செஞ்சுட்டாங்களா? சரி, இப்போ வெளியில் வந்துட்டோம். இதில் இருந்து அப்படியே வீட்டை வெளிக்கிட வரோம். போகிற வழியில் வேரிய பொலையில் தான் வந்து அந்த மெக்கானிக் ஐயா இருக்கார். அங்கே போய் காட்ட வேணும் நாங்கள். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கபரை கொய்யான்னு சொல்கிறது. அப்போ என்ன உடம்புல பெட்டிய உடம்பு மாதிரி தான் இருக்கும். முதல்ல மாதிரியும் இருக்கும், எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். எப்படி நாக்க நீட்டி கொண்டு போகுது அப்படியே. 2 நாக்கா இதுக்கு? அது சரி, அப்படி அங்கே பாருங்க விகாரை இருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியப்பில் வந்து வெள்ளாளுக்கு ஒரு பஞ்சல் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் விசாரித்து வேறு ஃபோன் நம்பர் இருந்தது ஐயாண்ட. அவர் வந்து ஆன்சர் பண்ண விட்டுட்டார். அது சரி. நிறைய எங்கடையே மாடல் கார்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே போய் பார்ப்போம். எல்லாம் இருக்குது. வேலை செய்கிறது தான் இருக்காங்க. அப்படியே டிங்கரிங் வேலை மட்டும் தான் செய்கிறாரோ? நெருப்பு கார்கள். ஐயாவும் ஒரு நெருப்பு கார் ஒன்று வச்சிருக்காரு அவ்வளோ இருக்கு. ரைட் பிடிச்சிட்டேன் ஆளை. காமினி ஐயா அப்பா வந்துட்டேன். வேறு தான் அந்த காமினி ஐயா. டிங்கரிங் வேலை தான் செய்யணும். இது எக்ஸ்பீரியன்ஸில் கேட்போம். நான் மிஸ்ஸிங் கொண்டு இருக்குது என்னத்துக்காக, அதுக்காக தான் வந்து நாங்கள் பார்ப்போம். ஒரு சில பிரச்சனைகளையும் காட்டி கேட்கலாம் வேண்டி. இப்போ ஃபுல்லாக வேலைப்பாடுகள் தான். இந்த பாருங்க இந்த வெட்டி ஓகே நார்மலாக அதாக சொல்கிறேன். என்ன செய்யணுமா ඔක්කොම හදනවා. ඔක්කොම හදලා තියෙනවා දැන්. ඒ බ්‍රේක් දාලා. සෙව්ටෙන් ගත්තා අපි. මේ යාපනේ මේක. මේකත් මාරු කරලා මේ පම්ප් එක බලුතින් දාලා. හොඳයි දැන් කාරි මොකද හදලා තියෙන්නේ. ඔව්. දැන් මේ නුවර ගිහිල්ලා ඔක්කොම ගිහිල්ලා තමයි ආවිල්ලා ඉන්නේ. දැන් ආපහු යන්නේ. මයංගන පාරේ නැගලා. ඔව්. අර 18 වංගුවෙන් නැගලා. ඔව්. එහෙම නුවර ගිහිල්ලා ඔක්කොම බඩු කොයිද තියෙනකලා ඔයලා ඊට පස්සේ ඔයා හම්බ වෙලා යමු. මොනවද දැන් හොයාගන්න ඕනේ නේ? අපිට දැන් මේ සද්දයක් මේ පොටස් ගාලා එනවනේ. ඔව්. ඒක තියෙනවා වැඩි. අනිත් එක අර බෝල් ජොයින්ට් එකෙන් පොඩි සද්දයක් එනවා. அதோட இவர் எங்கே பார்த்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கள யூடியூப் சேனலில் இந்த கார்கள் எல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு போட்டிருப்பினோம். உள்ள எல்லாம் நீட்டாக செய்திருப்பினோம். பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வர்றது 13 இன்ச்சு ட்ரீம். அதான் அதை போட்டால் தான் பெட்ரோல் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க இன்னும் சவுண்டே காணல. ஓம்மோ ஏகதமாக கதாண்டோனி அப்பா சவுண்டே இல்லை. என்ன இது? அதான் நெருப்பு P13 එකේ පොම්පි. පොම්පේ. ඒ කියන්නේ ஹைப்ரிட் கார்களில் அடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் அடிக்குது. சவுண்டும் வருது இல்லை. මේ සමහර වහන මේක හයිබ්‍රිඩ් එකක්ද කියලා. எல்லாமே கம்ப்யூட்டரில் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி தான். පිටත් පොඩි ටින්කර් වැඩක් තියෙනවා. සොකට් ජෝර් මාර් කරන්න තියෙනවා. මම දැන් ආලා ආවේ කුරුණාගලේ. வேற பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த காருக்கான வேலை டிங்கரிங் வேலை செய்து கொண்டிருக்கணும். அதே 3 மாதம் ஆகும்னு சொல்லிடும். இதுக்கு முதல் பார்த்த நீல கார். இப்போ கடும் வேலைகள் தான். பாருங்க அங்கட இன்ஜின் தான் அப்படி. පාර එහෙම තියෙනවද නේ? පාර පුතාක් හොයන්නවත් තියෙනවද? නෑ නේ ඕනේ. මේ තියෙන තව ඔක්කොම ඔරිජිනල් ඕනේ ඒවා විතරයි. පොතේ සුදු පාට. சுது பாட்டா? අපේ බැච් එක තියෙනවා. இதில் அந்த டேங்க்லேருந்து பெட்ரோல் வராததுக்கான காரணம் இந்த பம்ப் தானாம். இது வேண்டலாம் அப்படின்னு சொல்லி நான் குருநாகலில் இது எல்லாமே குருநாகலில் வேண்டலாம்னு தான் சொல்லினேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாட்ட கழிச்சிட்டோம். இன்ஜின் வந்து டியூன் அப் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்கணும். அது ஒரு டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ வாங்க செய்வோம். ஏன்னா வேற ஒரு ஆள் தான் வந்து செய்கிறதாம். அதுக்கிட்ட மாதிரி சொல்லியிருக்கணும். உண்மையிலுமே சந்தோஷம். நிறைய டவுட்டுகளை கேட்டு தெரிஞ்சு வேண்டாம். அதே மாதிரி இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓனியாக போகிறது தான். இந்த வீடியோவை இதோட பிடிச்சிக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே. பாய்.